நடிகர் திலகத்துடைய ஃபிலிம் கெரியர்ல தங்கை திரைப்படம் 1967ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஏசி திருலோகச்சந்தர் அவர்களின் திரைக்கதை இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், KR விஜயா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவர்களுடன் காஞ்சனா, K பாலாஜி, மேஜர் சுந்தர்ராஜன், SV ராமதாஸ், நாகேஷ், ஹரிகிருஷ்ணன், மாஸ்டர் ஸ்ரீதர், டைப்பிஸ் கோபு, பேபி கௌசல்யா மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கான வசனங்களை ஆரூர் தாஸ் எழுதியிருந்தாரு. MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல்களை எழுதினாரு. நடிகர் K பாலாஜி அவர்களின் சுஜாதா சினி ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரித்த திரைப்படம் இது. ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்துல சிவாஜி கணேசன் அவர்களின் முதல் திரைப்படம் தங்கை. ஆக்ஷன் வகையை சேர்ந்தது அப்படின்றதுனால ஆரம்பத்தில் அவர் இந்த படத்தை ஏற்க தயங்கினாரு. அதுக்கப்புறம் அவர் முக்கியமாக தன்னுடைய நாடக படங்களுக்காக அறியப்பட்டார். ஆனால் தயாரிப்பாளர் பாலாஜி இது அவரது பிம்பத்தை மீண்டும் உருவாக்கும் அப்படின்னு உறுதியளித்ததுக்கு அப்புறம் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதுவரை இருந்த நடிகர் திலகத்தின் நடிப்பில் புதிய பரிமாணத்தை வெளிக்கொணர்ந்தது அவருடைய ஆக்ஷன் ஹீரோ திறமையை உரக்க ஒழித்த திரைப்படம். தமிழ் சினிமாவில் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு இணையான முக்கியத்துவம் தங்கை சென்டிமெண்ட்டுக்கு இருக்கு. அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்தி பல டசன் படங்கள் வெளிவந்திருக்கு. சிவாஜி அவர்கள் மட்டுமே 1.5 டசன் படங்களில் நடிச்சிருப்பாரு. அதில் ஒன்று தங்கை திரைப்படம். இதன் கதையை முதலில் கூறிய போது சிவாஜி அவர்கள் நடிப்பதற்கு தயங்கினாரு. உணர்ச்சிகரமான நடிப்பு தான் சிவாஜி அவர்களின் அடையாளம். தங்கை படத்துல கொஞ்சம் அடிதடி அதிகம் இருந்ததால தன்னுடைய இமேஜுக்கு சரி வருமா அப்படின்ற சந்தேகமும் அது ஏற்படுத்திய தயக்கமும் அவருக்கு இருந்துச்சு. அத்துடன் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்துல அவர் இதற்கு முன் நடிக்கவில்லை. நல்ல செய்தியோட தான் வந்திருக்கீங்க. பையனுக்கு ஆசை ஆனந்தா பட்டணத்துல பெரிய முதலாளி துரைசாமி பிள்ளையோட 100 ஏக்கர் நில பத்திரம் இது. உங்க பத்திரம் பதிவான அன்னைக்கு தான் இதுவும் பதிவாச்சு. 100 ஏக்கரா? எம்மாடி கிராமத்தையே வளைச்சு விட்டான்னு சொல்லுங்க. யார் மாமா அந்த பெரிய மனுஷன்? பெரிய பணக்காரர், பரம்பரை பணக்காரரா. இப்ப 5-6 வருஷத்துல பரம்பரை. உனக்கு எதுக்குடா இந்த வம்பெல்லாம்? இல்லம்மா, ஊர்ல இப்ப அதை பத்தி தான் பேச்சு, அதுக்காக தான் கேட்டேன். இந்தாப்பா, நான் உனக்கு தேடி வைக்கிற சொத்து. வெள்ளிக்கிழமையும் அதுமா நம்ம வீடு தேடி வந்த லட்சுமி. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த நிலத்தை மட்டும் விற்காது. கற்பகா, துரைசாமி பிள்ளைக்கு வாங்கி இருக்கிற 100 ஏக்கர் நிலத்தையும் 10 விவசாயிகளுக்கு குத்தகைக்கு பிரிச்சு கொடுத்துரும்படியா கடுதாசி வந்திருக்கு. அதுல ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஆனந்தனுக்கு கொடுக்குறேன், அதோட சேர்த்து விடுவட்டுமே. ரொம்ப நன்றி மாமா. பாத்தியாமா, நீ நிலம் வாங்கின நல்ல நேரம். யாரு விட்டு நிலமோ நம்ம தேடி வரும். ஆமாப்பா, ஏதோ குடுப்பன இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. உண்மைதாம்மா. இன்னொரு விஷயம் தெரியுமா? இதுவரைக்கும் அந்த துரைசாமி பிள்ளை சிகப்பா கருப்பான்னு எனக்கே தெரியாது. கிழிஞ்சிருப்பாங்க. ஆமாப்பா, நாளைக்கு பட்டணத்துக்கு போய் அவரை பார்த்து இந்த பத்திரத்தையும் கொடுத்துட்டு விவரத்தை எல்லாம் சொல்லிட்டு வரலான் இருக்கேன். மாமா, பட்டணம் போறீங்களா? நானும் உங்க கூட வரேன். ஆமா, நானும் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாமா, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் அண்ணன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர போகுது. நான் வம்புக்காரன் அவளே சொல்றேன். அரஞ்சு பல்ல உடைச்சு விடுவோம். கழுத வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். அப்படித்தான். சிவாரிசு மாமா, சிவாரிசு மாமா. அவன் வரட்டுமேம்மா? வேண்டாண்ணா, அவன் குணம் தான் அவனுக்கு தெரியுமே. அவனுக்கு பணக்காரங்களை கண்டாவே பிடிக்காது. அவங்களோட பேசவும் தெரியாது, பழகவும் தெரியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. எனக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். ஆம்பளை பையன் 4 ஊரை சுத்தினாத்தான் அறிவு வளரும். அப்பா, பட்டணம் போறீங்களா? நீ வேண்டாம், ஆனந்த வர்றான். அப்படின்னா எனக்கு கண்ணாடி வளையலும் கண்ணுக்கு கூலிங் கிளாஸும் வாங்கிட்டு வாங்கப்பா. கூலிக்கு கிளாஸா? மாமா, அது தெரியாதா? இந்த கண்ணு வலி வந்தவங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாம போட்டுக்கிறாங்கல்ல கருப்பு கண்ணாடி, அது வேணுமா? அதுவா? கேட்டியா கற்பதா? இவளுக்கு கருப்பு கண்ணாடி, இவங்க அம்மாளுக்கு தலையெல்லாம் நரைச்சு போச்சான். தடவிக்கிறதுக்கு கருப்பு மை வேணுமா, போட்டுக்கிறதுக்கு ஜம்பர் பாடி வேணுமா? எங்க பொண்ணே, யாருக்கான ஜம்பர் பாடி? அன்னபூரணி அம்மைக்கோ? அதொன்னும் மதராசில் கிட்ட இல்ல. 4 ஆளை வச்சு தக்க விடணும். பாலக்காட்டு பாப்பம்மா, என் பொண்டாட்டி என்ன ஆளை நினைச்சியா? എന്താ സാറേ, നിങ്ങൾ മദ്രാസുக்கு போகணும்லோ, எனக்கு ஒரு ചെറിയ ഉപകാരം ചെയ്യണം. என்ன உபகாரம் வேணும்? செருப்பு வேணுமா சொல்லு, மாமா வாங்கிட்டு வருவார். അതൊന്നും വേണ്ട. മദ്രാസിൽ മോർ മാർക്കറ്റ് ഉണ്ടല്ലേ, അവിടെ മൊട്ടை അടിച്ചോണ്ടു മൂലയിൽ ഇരുന്നോണ്ടു ഒരു സായബു എറ കറുവാട് വിൽക്കുന്നു. അതിലെ ഇത്ര കറുവാട് വാങ്ങിക്കൊണ്ട് വരണം. மாமா,
சாப்பிட்டாவில எழுதிக்கங்க. கருவாடு வேணுமா? துரசாமி பிள்ளைய பார்க்க போறா கருவாடு வாங்க போறேன். சொல்ற வியாபாரத்தை பாரு. அப்பா மறந்துடாதீங்க வளையல் கூலிங் கிளாஸ். ஒன்னத்தா கூலிங் கிளாஸ் கண்ணாடி வளையல் மறக்காம வாங்கிட்டு வா. நான் என்ன வாங்கிட்டு வர்றது? அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவரு வாங்கிட்டு வருவாரு. சொல்லிட்டு போன ஜாட புரியல. சேட்டன் பொண்ணு ஜாட தெரியல. எல்லாம் பெண்குட்டி சொல்லி கொடுக்கும். 1952 வெளியான எம்ஜி ராமச்சந்திரனின் குமாரி படத்துல திருலோகச்சந்தர் ஜூனியர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் 8 வருடங்கள் கழித்து ஜோசப் தளியத்தின் விஜயபுரி வீரன் படத்தின் கதை வசனத்தை எழுதினாரு. பீம்சிங்கின் பார்த்தால் பசி தீரும் படத்தின் கதை வசனமும் இவரே எழுதியிருந்தாரு. 1962 வீர திருமகன் படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானாரு. 4-5 படங்களுக்கு அப்புறம் 1966 எம்ஜிஆர் நடித்த அன்பேவா படத்தை இயக்குனாரு. அடுத்த வருடம் தங்கை திரைப்படத்தின் கதையுடன் சிவாஜி அவர்களை மீட் பண்ணாரு. சிவாஜி அவர்களின் தயக்கத்தை போக்கியவர் கே. பாலாஜி. கதை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சிவாஜி அவர்களை அவர் சம்மதிக்க வைக்க படம் தயாரானது. KR விஜயா டாக்டராக நடிச்சிருப்பாங்க. காஞ்சனாவும் படத்தில் நடிச்சிருந்தாங்க. உள்ளுக்குள் தீமையால் நிறைந்த ஆனால் வெளியுலகுக்கு நல்லவன் போல் காட்டிக்கொள்ளும் உலகநாதன் அப்படின்ற வேடத்துல மேஜர் சுந்தர்ராஜன் நடிச்சிருந்தாரு. கே. பாலாஜியின் ஒரிஜினல் வேடமும் மாறு வேடமும் அவருக்கு பொருந்தி போயிருக்கும். சூதாட்டத்துக்கு ஆள் பிடிக்கும் வேடத்துல நாகேஷ் அவர்கள் சிரிப்பு காட்டியிருப்பாரு. இவர்களுடன் SV ராமதாஸ், ஹரிகிருஷ்ணன், டைபிஸ் கோபி, மாஸ்டர் ஸ்ரீதர், பேபி கௌசல்யா ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. என்னப்பா ஆனந்தா, டிபன் சாப்பிட்டியா? ஆச்சிங்க. ஐயா, நான் ஒண்ணு கேக்குறேன்னு வருத்தப்பட்டுக்க மாட்டீங்களா? கேளு கேளு. இந்த பலகாரத்தை தினம் எப்படி சாப்பிடுறீங்க? ஏன்பா ஏன்? இல்லைங்க, சமயக்காரன் ஒரு இலைய போட்டு செங்கல் அடுக்கிற மாதிரி 4 எதையோ அடுக்குனானுங்க. இது என்னப்பான்னு கேட்டேன். இதுதான் இட்லிங்கிறான் பாவி. எங்க அப்பா சத்தியமா சொல்றேன், உடைக்கிறதுக்கு சுத்தியல் வேணும் போல இருக்கு. சாப்பிடறதுக்குள்ள தௌதாயப்பட்டு போயிட்டாரு. அடாடாடா, ஊர்ல எங்க அம்மா இட்லி சுடுவாங்க பாருங்க, சும்மா புசு 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 தும்ப பூ மாதிரி இருக்குங்க. 25-30 இட்லிகள் தான். சாப்பிடறதுக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கணும். உண்மைதான்ப்பா, பணம் இருந்தா மட்டும் ஒரு மனுஷனுக்கு நிறைவான வாழ்க்கை அமைஞ்சிடாது. மனைவி மக்களோட இருக்கணும். ஆமாங்க ஐயா, பொஞ்சாதி புள்ள தின்னு அனுபவிக்காத சொத்தை தேடி என்ன பிரயோசனங்க? பணத்தை பூதம் காக்குற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயா, ஏன் கண் கலங்குறீங்க? நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். மாமா எங்கங்க? சின்ன பிள்ளை தானே, வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. எங்களுக்கு சொல்லிட்டு தான் போனார். நீ பட்டணத்தானே சுத்தி பார்க்கணும். ஆமா, நம்ம குமார் கூட அனுப்பி வைக்கிறேன். டேய் குமார், கொஞ்சம் அவங்க கூடயா? வர்றான் வர்றான் வர்றான். குமார், உன் கூட தான் நான் பட்டணத்தை சுத்தி பார்க்கணுமா பெரியவர் சொல்லிட்டாரு. ஓஹோ, உங்களை எல்லாம் டேன்னு சொல்லக்கூடாது, மாமாவுக்கு கோபம் வந்துடும். இந்த பட்டிக்காடு பழையபடி ஏறிய முருங்க மரம். இந்த பட்டிக்காடு இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல? தெரியும். பட்டணத்துல இருக்கிற நாங்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போயிடுவோம். இதுதான் உங்க நினைப்பு? சந்தேகம் வேறையா? இதுக்காகத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறோம். நீங்க எல்லாம் சேர்ந்து திட்டங்களை தீட்டி இருக்கீங்க. எங்க அவங்க திட்டங்களை அவுத்து விடுங்க பார்க்கலாம். பங்களா தோட்டத்துல பூச்செடி வைக்கிறதுக்கு பதிலா நெல்ல போட போறோம். என்னப்பா சிரிக்கிற? ஆமா குமாரு, பச்சரிசி நெல்லை எங்க போடுவ, புழுங்கல் அரிசி நெல்லை எங்க போடுவ? அட மடையா, பச்சரிசி நெல்ல பெங்களாவுக்கு முன்னாடியும் புழுங்கலரிசி நெல்ல பெங்களாவுக்கு பின்னாடியும் போடுவோம். பச்சரிசி நெல்லு வேற, புழுங்கல் அரிசி நெல்லு வேறையா? பட்டணத்துல இருக்கவங்க எல்லாம் தார் ரோட்ல நெல்லு வரைய தானிச்சுங்களா குருமட்டன். குமார், ஏன்டா வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்? உனக்கு நெல்லு மரத்துல காய்க்குதா செடியில காய்க்குதான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி இவனை கூட்டிட்டு போய் பட்டத்துல சுத்தி காட்டிட்டு வா. இந்த பட்டி காட்டான கார்ல கூட்டிட்டு போறதா? யாரையும் தரக்குறவா பேசக்கூடாது, தெரியுதா? இந்த பாருங்க, செலவுக்கு 100 ரூபாய். ஐயா, எனக்கு பணம் வேணாங்க. போற இடத்துல என்ன கொஞ்சம் மரியாதையா நடத்த சொல்லுங்க. உன்னை பத்தி எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம் பாத்தியாடா? இந்த பட்டணத்துக்கு புதுசு, ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்டிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும், தெரியுதா? வர மதன் அப்படின்ற பள்ளி சிறுவன் தன் வயதையொத்த நண்பர்கள் சூதாட்டம் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு மண்டபத்தின் முன் அமர்ந்து தன் பள்ளி பாடங்களை படித்து கொண்டிருக்கிறான். நண்பர்கள் வற்புறுத்தியும் படிப்பிலேயே கவனமாக இருக்கும் அவனுடைய புத்தக பையை பறித்து கொண்டு ஓடும் அந்த சூதாட்ட கும்பல் ஒரு திருட்டுல ஈடுபடுறாங்க. போலீஸ் வரும்போது அனைவரும் தப்பித்து ஓடிவிட மதன் மட்டும் மாட்டிக்கொள்கிறான்.
அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அவனுடைய விதவை தாயும் தங்கையும் செய்வதறியாது கலங்கி நிற்கிறாங்க. காலம் இப்படியே ஓடுகிறது. வாலிபனாக திரும்பி வரும் மதன் தன் தாயையும் தங்கையையும் தேடுறாங்க. தாய் இறந்த செய்தியும் தங்கை வடிவு ஒரு பிச்சைக்காரியை போல் சாப்பாட்டு காலையும் அவலத்தையும் தெரிந்து கொள்றாரு. தன் தங்கையை தன்னுடன் அழைத்து சென்று தங்க வைக்கிறாரு. ஆனால் ஜெயிலுக்கு போய் வந்தவன் அப்படின்றதுனால அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்காமல் போகவே பிழைக்க வழி இல்லாமல் சூதாட தொடங்குறாரு. ஆனால் அதுலயும் தன் தேவைக்கு பணம் கிடைக்கும் வரை மட்டுமே விளையாடுவது அப்படின்ற கொள்கையில உறுதியாக இருக்கிறாரு. இவனின் சூதாடும் திறமை அறிந்து ஒரு பெரிய சூதாட்ட கிளப்பின் ஏஜென்ட் ஒருவன் மதனை அங்கே அழைத்து செல்றாரு. அங்கே அந்த கிளப்பின் தலைவனே 60களுக்கே உரிய முகம் மட்டும் இருளில் இருக்க குரல் மட்டும் கேட்கும் பாஸ். எவ்வளவோ முயற்சித்தும் பணத்தாசைக்கு மயங்காமல் மதன் வர மறுக்கிறாரு. மதனின் தங்கைக்கு அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்படுது. அந்த சேரி பிரதேசத்துல சேவை மனப்பான்மையோடு ஒரு மருத்துவமனை நடத்தும் லீலா அப்படின்ற டாக்டர் அவளை பரிசோதித்து அவளுக்கு காசநோய் அறிகுறி இருப்பதாக சொல்றாங்க. அவளை அதற்கென இருக்கும் மருத்துவமனையில் சேர்க்க ஏற்பாடு பண்றாங்க. ஆனால் அதற்கு பணம் தேவைப்படுது. வேறு வழி இல்லாமல் மதன் அந்த சூதாட்ட கிளப்ல இணைகிறாரு. இதற்கு முன் லீலாவின் பிறந்தநாள் விழாவுக்கு செல்லும் மதனை போலீஸ் இன்ஸ்பெக்டரான தன் அத்தை பையன் ஸ்ரீதருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாள் லீலா. அவளின் தந்தை உலகநாதன் அப்படின்ற பெரும் தொழிலதிபர் அப்படின்றதை தெரிந்து கொள்ளும் மதனால் அவரை அப்போது சந்திக்க முடியாமல் போது. அந்த பொண்ணு என் மனைவிதான். உடம்பு கொஞ்சம் வீக் பாடி, திடீர்னு உடம்புல கோளாறு வரும், இப்படி ஒரு சத்தம் போடுவாங்க. அவ்வளவுதான். அடுத்த ரூம் தான் நீங்க போய் நீங்க வேலை பாருங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, உடைச்சுதான் தீரணும். சரி, உடைச்சிருங்க ப்ளீஸ். Thank you. இதுவரைக்கும் உயிரோடு உலாவிட்டு இந்த பொண்ணு எப்படி திடீர்னு செத்து பிரேதமாய் இந்த பீரோவில இருந்து கீழே விழுந்துன்னு பாக்குறியா? இந்த பொண்ணு போட்ட சத்தம் கேட்டு நீ அந்த ரூமுக்குள்ள ஓடின இல்லையா? அதே நேரத்துல அவளை பிணமாக்கி இந்த பீரோக்குள்ள மறைச்சு வச்சோம். இதெல்லாம் உன்னை மாட்ட வைக்க நாங்க போட்ட திட்டம். ஏன் தெரியுமா? எங்க கூட்டத்துக்கு எந்த போட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி தேவை. எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய பெரிய திறமசாலினி. ஆனா இதை திறக்க உன்னால முடியல. ஏன் தெரியுமா? இதை நீ திறக்க கூடாதுன்னு தான் கதவுல ஒரு உயரை கட்டி அதை நாங்க பின்னாடி பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். பாவம், பீரோவுக்கு பின்னால வெட்டி வச்சிருக்கிறதையோ அதுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கிறதையோ கனவுல கூட உன்னால நினைச்சு பார்த்திருக்க முடியாது. மறுபடியும் நீ வந்து திறக்கும் போது வயரை விட்டோம், கதவு திறந்தது, புலமும் விழுந்தது. இப்ப நீ என் மனைவியை கொன்னுட்ட. அதுக்கு ஆதாரம் நான் எடுத்திருக்கிற போட்டோ. என் லட்சத்துல 2 வெற்றி. ஒண்ணு, கேவலமா வாழ்ந்த இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது. இன்னொன்னு, எங்க கூட்டத்துக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி கிடைச்சான். இப்ப நீ எங்க வலையில மாட்டிக்கிட்ட. இனிமே நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்துதான் ஆகணும். அந்த திருட்டு பசங்களுக்கு நடுவில் வெக்கில்லாம நின்ன. ஓடி இருந்தா சுட்டு பணமாக்கி இருப்பாங்க. தப்பிச்சிருந்தா சட்டை என்ன தூக்கல போட்டு பணமாக்கி இருக்கும். எனக்கு வழி தெரியல, அதனால விதிக்கு வழியை விட்டுட்டேன். தங்கை திரைப்படத்துல MSV அவர்களின் இசையில் அமைந்த 7 பாடல்களையுமே கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தாரு. இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. ஒரு சிச்சுவேஷனுக்கு MSV அவர்கள் மெட்டமைக்க அதற்கேற்ப 5 பாடல்கள் எழுதினாரு கண்ணதாசன். அதுல எதை எடுப்பது எதை விடுவது அப்படின்றதுல
MSV திருலோகச்சந்தர் 2 பேருக்குமே குழப்பம். கண்ணதாசன் அவர்களாலும் உதவ முடியவில்லை. எழுதியவர் அப்படின்ற முறையில் 5 பாடல்களுமே அவருக்கு முக்கியம்தான். இந்த படத்துக்கான பாடல் கம்போசிங்கில் இருந்தபோது ஒரு பாடலுக்காக MS விஸ்வநாதன் 8 டியூன்களை போட்டிருக்காரு. இதில் 4 டியூன்களில் கண்ணதாசன், தயாரிப்பாளர் பாலாஜி, இயக்குனர் திருலோகச்சந்தர், இசையமைப்பாளர் MSV ஆகிய 4 ஒவ்வொரு டியூனும் பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் எதை தேர்வு செய்வது அப்படின்னு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு குழப்பத்தில் இருந்திருக்காங்க. அப்போது தபால் டெலிவரி கொடுப்பதற்காக தபால்காரர் வந்திருக்காரு. அவரை பார்த்த கவியரசர் கண்ணதாசன் கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு MSV கிட்ட அந்த தேர்வு செய்யப்பட்ட 4 டியூன்களையுமே வாசிக்க சொல்லியிருக்காரு. MSVயும் அந்த 4 டியூன்களை வாசிக்க அந்த தபால்காரர் ஒரு டியூனை தேர்வு பண்ணியிருக்காரு. அது இயக்குனர் திருலோகச்சந்தர் தேர்வு செய்த டியூனை தபால்காரர் தேர்வு பண்ணியிருக்காரு. அந்த பாடல் தான் கேட்டவரெல்லாம் பாடலாம் அப்படின்ற பாடல். இந்த பாடல் இப்போதும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். உள்ளவரெல்லாம் நல்லவனாவான், இல்லாதவனே பொல்லாதவனாம் பூமியிலே. பின்னே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அழகாக தோன்றும் ஒரு கருநாகம் கண்டேன், அநியாயம் செய்பவர்க்கும் மரியாதை கண்டேன். சதிகார கூட்டம் ஒன்று சபையேற கண்டேன், தவறென்று என்னை சொல்லும் பரிதாபம் கண்டேன். கொள்ளையடிப்போன் வள்ளலை போலே, கோவிலை இடிப்போன் சாமியை போலே வாழ்கின்றான். ஊழல் செய்பவன் யோக்கியன் போலே, ஊரை ஏய்ப்பவன் உத்தமல் போலே காண்கின்றான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். சட்டத்தின் பின்னால் நின்று சதிராடும் கூட்டம், தலைமாறி ஆடும் இன்று அதிகார ஆட்டம். என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம், இப்போது புரியாது எதிர்காலம் காட்டும். நாடக வேஷம் கூட வராது, நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன். பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில், பாவம் செய்பவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.